வெல்கம் டு ஐராக்ஸின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எருமை முருகேசன் சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்கங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்ல. ஓகே. தாதா சாஹேப் பால்கே அவார்ட் 2024 உடைய பெஸ்ட் டிரெக்டர் அனிமல் படத்துக்காக சந்தீப் ரெட்டி வாங்காவுக்கு அண்ட் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அனில் கபூர் இதே அனிமலுக்காக. இது மட்டும் இல்லைங்க, பிலிம் ஃபேர் அவார்டுடைய 2024ல கிட்டத்தட்ட 19 அவார்டுக்கு நாமினேட் செய்யப்பட்டு 5 அவார்ட் வின் பண்றாங்க. இவங்க கூட நாமினேட் செய்யப்பட்ட படம் 12th ஃபெயில். மிச்ச அவார்ட்ஸ் எல்லாம் ஆப்வியஸ்லி அந்த படத்துக்கு தான் கிடைச்சது. இதுல இந்த தாதா சாஹேப் பால்கே அவார்ட் எக்ஸாக்ட்லி அந்த அவார்ட் கிடையாது. அதே நேம்ல கொடுக்கப்படுற இன்னொரு அவார்ட் அப்படின்ற கான்ட்ரோவர்ஷியல் டாபிக் எல்லாம் இருந்தாலுமே கூட நம்ம சேனல் அனிமல் படத்தோட ரோஸ்ட் போட்ட போல இருந்தே நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லயும் சரி கமெண்ட்ஸ்லயுமே சரி ப்ரோ இத பத்தி பேசுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தீங்க. நானும் கொஞ்சம் யோசிச்சேன், இத பத்தி பேசணுமா, கண்டிப்பா பேசியே தான் ஆகணுமா அப்படின்னு யோசிச்சேன். சரி பேசிடுவோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ பண்ணிட்டேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, வெறும் நார்த் இந்தியால மட்டுமே இந்த படத்தை கொண்டாடினாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. அப்படி இருந்துமே கூட இத்தனை அவார்ட்ஸ் வாங்கினது மட்டுமே இல்லாம வெறும் 100 கோடியில எடுக்கப்பட்ட படம் 900 கோடி வசூல் பண்ணிருக்கு. இதுக்கெல்லாம் யாருங்க காரணம்? நீங்களா? இல்ல என்ன மாதிரியான மூவி ரிவ்யூஸ், கிரிட்டிக்ஸ், இல்ல ஆடியன்ஸுடைய டேஸ்ட் தான் மாறி போச்சா? அதைத்தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வணக்கம் டோலர்களே, why films like animal are celebrated அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? இந்த அனிமல் படத்துல அல்பா மேல்ன்ற இந்த ஒத்த வார்த்தையை வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே என்னெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்கன்னா, என்னைக்குமே ஒரு மேல் தான் டாமினண்டா இருக்க முடியும், அவங்களுக்கு கீழே தான் எப்பவுமே பொண்ணுங்க இருக்கணும், அவங்களுக்கு என்னதான் கருத்து சுதந்திரம்ன்றது இருந்தாலுமே கூட எண்ட் ஆஃப் தி டே ஒரு மேல் ஒரு அல்பா மேல் என்ன சொல்றானோ அதைத்தான் கேட்கணும்ன்றதான் சுத்தி சுத்தி இந்த படம் பேசி இருக்கும். ஆம்பள மாமா ஆண் நெடில் பெண் ஆண். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. ஒரு அபியூசிவான கமெண்ட பாஸ் பண்ணி கல்யாணம் கட்டிக்க கேக்குற ஹீரோ, சொந்த காலேஜ்லயே அக்காக்கு ஒரு பிரச்சனைனாலும் ஹீரோ தான் போய் காப்பாத்தணும், அவங்க பர்சனல் லைஃப்ல ஒரு பிரச்சனைனாலும் ஹீரோ தான் போய் காப்பாத்தணும். அப்பாவை எதிர்த்து அம்மா பேசக்கூடாது, அக்கா புருஷன் எதிர்த்து அக்கா பேசக்கூடாது, அண்ணன் எதிர்த்து தங்கச்சி பேசக்கூடாது, புருஷன் இன்னொரு பொண்ணு கூட அஃபேர் வச்சுக்கிட்டாலும் பொண்டாட்டி கோவப்படக்கூடாது, ஆனா புருஷன் செத்தா பொண்டாட்டி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது. வில்லன் வேக பார்க்க பொண்ணு அனுப்புனா அந்த பொண்ணையே மேட்டர் பண்ணுவான் ஹீரோ. அந்த பொண்ணுகிட்டயே வில்லன் போய் ஹீரோவுடைய பாடி பிசிக்ஸ் கேட்கறான். நினைச்சா மேட்டர் பண்ற வில்லன் வில்லனை கட்டிக்க விதவிதமா ரீசன் சொல்ற வில்லனுடைய வைஃப் எப்போ மேட்டர் பண்ணணும்ன்றது வரைக்குமே டிசைட் பண்ணக்கூடிய ஹீரோ. இதெல்லாம் எதுக்காக? ஃபார் மை டாட். இது தவிரவும் நிறைய இருக்குது. ஒரு பணக்காரன் நினைச்சா தன்னுடைய சர்வன்ஸை எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணலாம். கூலிக்காக வந்த பாடி டபுளை கொண்டுட்டா அது ஒரு கணக்கே கிடையாது. என்னையா இதெல்லாம்? பொதுவா ஹீரோவுடைய அப்பா பாடி டபுளுக்காக கூலிக்காக வேலைக்கு போய் செத்துறாரு. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்ற இந்த பாடி டபுளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல தான் படத்தெல்லாம் பார்த்திருப்போம். வெரி ஃபர்ஸ்ட் டைம் பாடி டபுளை கூட்டிட்டு போய் கொன்ன பணக்காரனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த படத்தை பார்க்கிறோம். இப்படி மிகவும் விசித்திரமான பெண்களை மட்டுமே கொண்ட சந்தீப் ரெட்டி வாங்காவுடைய உலகம். And if you can't slap, if you can't touch your woman wherever you want, and if you can't slap, you can't kiss, you can't use cuss words, I don't see emotion there. ஆஹா, ரீசெண்டா ஆர்ஜே பாலாஜி ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாரு, இப்போ நான் அனிமல்ன்ற படம் பார்க்கவே இல்லை. அது சினிமாவை பாருங்க, அது கிராஃப்ட் அப்படிலாம் சொன்னாலும் எனக்கு என்னவா இருந்ததுன்னா, எனக்கு முதல் விஷயம் ஒரு மூடின தேட்டரில் 1000 பேர் வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணை எட்டி உதைக்கிறதோ இல்லை அசிங்கமாக திட்டுறதோ இல்லைனா வந்து அபியூஸ் பண்ணுறதையோ கை தட்டி பார்க்குறாங்கன்றதை பார்க்குறதே எனக்கு ரொம்ப பேடான ஒரு விஷயமா தோணுச்சு. ஓகே, அதனால அந்த படம் பார்க்கல நீங்கள்? ஆமாம், இல்லை இன்னொன்று நான் படம் எடுக்கிறேன், இதுக்கெல்லாம் கை தட்டுறாங்களா, அப்போ நானும் ஒன்று இப்படி வைக்கிறேன்னு எனக்கு தப்பி தவறி கூட தோணிடக்கூடாது. இந்த மாதிரி பசங்களை தான் நம்ம வந்து உருவாக்குறோம். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எட்டி உதைக்கிறது, கால் ஷூ நக்குன்ற அது மாதிரி சீன்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு அது செமையாக ஃபீல் ஆகுது. எனக்கு வந்து வருத்தமே என்னன்னா, இது அம்மா அப்பா கிட்ட பேசுறதுக்கு நிறைய மீடியம் இல்ல. எக்ஸாக்ட்டா இவர் சொல்றத நான் தியேட்டர்ல படம் பார்க்கும் பொழுது பாத்தேங்க. அந்த படத்துல வர ஷூவை லிக் பண்ற சீனுக்கோ, இல்ல அவர் இன்னொரு பொண்ணு கூட அஃபேர் வச்சுக்கிறதுக்கோ, இல்ல ராஷ்மிகாவுடைய பிராஸ் ட்ராப்பை இழுத்து விளையாடுறதுக்கோ நம்ம ஊர்ல கை தட்டுறானுங்க, விசில் அடிக்கிறானுங்க, கொண்டாடுறானுங்க, சிரிக்கிறானுங்க. அப்போதாங்க எனக்கு ஒண்ணு புரிஞ்சது. நார்த் இந்தியா விட்டுருவோம், அவங்க ஊர்ல ரிலீஸ் ஆகுற அவங்க ஸ்டாருடைய படம் கொண்டாடுறாங்க, நல்லா இருக்குன்றாங்க, அதை விட்டுருவோம். ஆனா நம்ம ஊர்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செலிப்ரேட் பண்றாங்கன்னா நம்மளுடைய சினிமா ஆடியன்ஸுக்கு இத்தனை வருஷமா கொடுக்கறது என்ன, இதைத்தான் கடத்திட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி
வருது இல்ல. 50 ஆண்கள் முன்னாடி ஒரு பெண்ணை நிப்பாட்டி ஆடக்கூடிய சினிமாவை தொடர்ந்து ஆதரிச்சுட்டு வந்திருக்கீங்க நீங்க. அப்போ 50 ஆண்கள் முன்னாடி ஒரு பெண் ஆடும்போது முதல் பாட்டுக்கு ஆடும்போதே தடுத்து நிறுத்துக்கிற இந்த சமூகம் ஏன் தடுத்து நிறுத்தல? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஆடினா அது காதல், அல்லது ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து ஆடினால் அது கொண்டாட்டம். ஒரு 500 ஆண் முன்னாடி ஒரே ஒரு பெண் ஆடுற உளவியலை என்னவென்று தடுப்பது? இப்படி புரிஞ்சுக்கிறது. அப்போ அப்படி பார்த்து எல்லா ஆணுக்குமே தெரியுது ஒரு பெண் நம்மளோட சொத்து, அந்த பெண் நம்மளோட போதை பொருள் தெரியுது. ஒரு போதையா ஒரு பொண்ணை தமிழ் சினிமா இலக்கியம் எல்லாத்திலயும் பயன்படுத்திட்டு தான் இருக்கும். நீங்க டிவியில ஓடும் போதே தோணுது நமக்கு, ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு, 500 ஆண்கள் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு பெண் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஒரு பெண் பிள்ளையோட அப்பாவை நான் உட்காந்துக்கும் போது அப்ப எனக்கு இதை கேள்வி கேட்பாம, இதை பேசாம, இதை யாரை கேட்டு இப்படியான காட்சி எப்படி நம்ம தொடர்ந்து வற்புறுத்தி கை தட்டிட்டு இருக்கோம்? அதை இசைக்கு மயங்கணுமா, இல்ல அந்த மெயின் ஸ்ட்ரீமுக்கு மயங்கணுமா? எதுக்கு மயங்கி நம்ம அதை அங்கீகரிச்சோம்? முதல்ல அது ஒரு ஐட்டம் சாங் ஒரு பேர் வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் இல்ல அது வந்து என்டர்டைன்மெண்ட் ஆகுது, அதை அப்படி விட்டுலாம் இது இப்படி விட்டுலாம் விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மிகப்பெரிய ஒரு மோசமான வாழ்வுக்கு தள்ளப்படுவோம்னு நினைக்கிறேன். இது மாதிரி தாங்க நாங்க அன்றாடம் பார்க்கக்கூடிய இதுவரைக்கும் பார்த்து வந்த தமிழ் சினிமால பெண் கதாபாத்திரங்கள் எப்படி நமக்கு காட்டப்பட்டிருக்கு, பெண் கதாபாத்திரங்கள் எப்படி நமக்கு கடத்தப்பட்டிருக்கு அப்படின்றத ஒரு 3 கேட்டகரியா பிரிக்கலாங்க. இத ரீசெண்டா கண்ணகின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆனது, எத்தனை பேர் பாத்தீங்கன்னு கூட தெரியல. இது ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் படம் தான். அதாவது 4 பெண்கள் பத்தின கதை. அந்த படத்துடைய டைரக்டர் யஷ்வந்த் கிஷோர் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருப்பாருன்னா, இது ஒரு பையன் கதையா ஆரம்பிச்சது. ஒரு பையன் கல்யாணம் பண்றான், டிவோர்ஸ் பண்றான், அப்படி ஆரம்பிச்சு அது பொண்ணா வந்து அது ஹைப்பர் லிங்க்ல மாதிரி அப்படி அமைஞ்சிச்சு. அண்ட் இன்னொன்னு எனக்கு ஒரு கன்சர்ன் இருந்துச்சுங்க, இங்க ஃபீமேலோட வேர்ல்டு பெருசா இனிமே யாருமே காட்டப்படல. இது பிசிக்கல் அபியூஸா போயிடுறாங்க. அது மட்டுமா பிரச்சனை? பொண்ணு நம்ம டெய்லி அபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மென்டலி. அதை நம்ம சொல்லணும்ன்றதுதான் இந்த ஒரு, ஏன்னா நம்மளுக்கு என்ன காட்டப்படுறாங்கன்னா ஃபீமேல் சென்ட்ரிக்னா ஒன்னு ஹீரோவுக்கு எழுதுவாங்க கதையை, ஐயோ டேட் கிடைக்கலன்னா அப்படியே அடிச்சுட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் நயன்தாரா அப்படின்னு எழுதிடுவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இல்ல ஃபீமேல் சென்ட்ரிக்கா எடுக்கணும்னா அபியூஸ், குழந்தைகளை போராடிட்டான், அது போராடிட்டான். ஸோ எனக்கு என்னன்னா டெய்லியுமே போராடிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு தெரியாமலே, அதை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுன்றதுனாலதான் அந்த ஆஸ்பெக்ட் பண்ணுங்க. இப்போ இவர் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம் பண்ணியிருக்காருல்ல, அதனால இவர் சொல்ற பாயிண்ட்ல இருந்தே வரலாம். நம்பர் 1, ஜெண்டர் ஸ்வாப் கேரக்டர்ஸ். கண்டு கொண்டேன் படத்துல ஒரு சீன்ல ஹீரோவுடைய கதைக்கு எந்த ப்ரொடியூசர்ஸுமே ஓகே சொல்ல மாட்டாங்க. சோ அவருடைய ஃப்ரெண்ட் ஒரு ஐடியா கொடுப்பாப்ல, இது இல்லைன்னா விடு, மலையாளம் தெலுங்கு அங்கெல்லாம் போய் பார்க்கலாம், நந்தினி வர்மாக்கு நல்ல மார்க்கெட்டரா, நல்ல கதை வேற தேடிட்டு இருக்காங்களா, அவங்க கிட்ட போய் சொல்லலாம். முட்டை மாதிரி பேசாத, என் கதை நான் ஹீரோக்காக தான் பண்ணிருக்கேன், மாத்தலாம் முடியாது. பிரேமுங்கிறத பிரேமின் மாத்து. நந்தினி வர்மா இப்பெல்லாம் ஆம்பளை மாதிரி கேரக்டர்ஸ் தான் பண்றாங்க. இது மாதிரி தாங்க ஆல்ரெடி கண்ணகி படத்துடைய டைரக்டர் சொன்ன மாதிரி தமிழ் சினிமால அதிகமா கொண்டாடப்பட்ட பெண் கதாபாத்திரங்கள் ஆரம்பத்துல ஆண் கதாபாத்திரங்களா எழுதப்பட்டு அது பின்னாடி பெண் கதாபாத்திரங்களா மாத்தி இருப்பாங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பொண்ணு ஸ்மோக் பண்றா, ட்ரிங்க் பண்றா, அதிகமா கோவப்படுறா, தப்ப தட்டி கேட்கக்கூடிய தைரியமான பொண்ணு எவன் வந்தாலும் அடிச்சு நிறுத்தி எடுத்துருவான்னு காலாகாலமா நமக்கு காட்டப்படுற கமர்ஷியல் சினிமாவுடைய ஹீரோ கேரக்டர் போல காட்டணும்னு அந்த ஹீரோ கேரக்டருக்கு ஈக்குவலா எழுதி இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, பில்லா படத்துல வர நயன்தாராவுடைய கேரக்டர், ராங்கில வர த்ரிஷா, கட்டா குஸ்தி, அவ்வளவையும் விக்ரம் படத்துல வர ஏஜென்டினானு ஒரு பெண் கதாபாத்திரம் ஸ்கிரீன்ல வந்து ஹீரோயிசம் பண்ணும் பொழுதுதான் அதை ரசிக்கிறோமே தவிர, ஒரு பொண்ணு அவளா இருந்து கதையில என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் பண்ணான்ற மாதிரியான 36 வயது நிலை, மொழி, மகளிர் மட்டும், அருவி இது மாதிரியான படங்களையோ இல்ல இந்த மாதிரியான கேரக்டர்ஸையோ தமிழ் சினிமா அதிகமா கொண்டாடலையோன்னு தோணுது. பொம்பளைய கதற விட ஆம்பளையா இருந்தா மட்டும் பத்தாது, அதுக்கு மேலயும் வேணும், கீழையும் வேணும். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானா இப்படி பேசிட்டு போறான்? அப்ப உங்களுக்கு எல்லாம் என்னப்பா, எந்த பொண்ணையும் தைரியமா காட்டிடக்கூடாது அதை தானே சொல்ல வர அப்படின்னு கமெண்ட் பண்ண போறவங்களுக்கு ஒரு அருமையான எக்ஸாம்பிள் சொல்றேன். கட்டா குஸ்தி படத்தை எடுத்துப்போம். இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு ஒரு ரெஸ்லர், அவங்களுடைய ட்ரீமே ஒரு ரெஸ்லர் ஆகணும்ன்றதுதான். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால வரதட்சணை வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொண்ணுனா தனக்கு கீழே தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஹீரோவை கட்டிப்பாங்க. அதுக்கு பிறகு என்னாச்சு? இது மாதிரியான கதை தான். இப்போ இந்த கதை இருக்குதுல ரொம்ப பிரமாதமான கருத்தை தான் சொல்லுது. ஆனா அந்த படத்துடைய இன்டர்வல் போர்ஷன் ஒன்னு இருக்கும். இதுல ஹீரோவுக்குள்ள வர வில்லனுங்களை ஹீரோயின் அடிச்சு துவச்சு அனுப்புவாங்க. இந்த சீன் பாத்தீங்கன்னா வழக்கமான கமர்ஷியல் சினிமாவுடைய இன்டர்வல் போர்ஷன் மாதிரி ஸ்லோ மோஷன் பிஜிஎம்ல பின்னி இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த கதையிலேயே இந்த சீனுக்கு பின்னாடி தான் ஹீரோவுக்கு இந்த பொண்ணு ஒரு ரெஸ்லர் அப்படின்றதே தெரியும். அதுக்கு பிறகு அவங்க என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் எதிர்கொள்றாங்க, எப்படி அவங்க ட்ரீம் அச்சீவ் பண்ணாங்க, இது மாதிரியான கதை தான் இது. இப்போ இது மாதிரியான மாசான சீன்களால ஒரு விமன் கேரக்டர் ஆணாதிக்கம் கொண்ட சமூகத்துல இருந்து தன்னுடைய ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணணும்னா இது போல சண்டை அடிதடின்னு சுருக்கமா சொல்லணும்னா ஒரு அல்பா ஃபீமேலா இருந்தா மட்டும்தான் முடியும்ன்ற கருத்தை தான் இந்த படம் கடத்துதோ அப்படின்ற ஒரு டவுட் வருது இல்ல. இப்போ கிட்டத்தட்ட இதே கதையில இதே டெம்ப்ளேட்ல எடுக்கப்பட்ட ஒரு மலையாள படம் தான் ஜெய ஜெய ஜெயஹே. இந்த படம் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் குஸ்தி என்ன சொல்ல வருது, இந்த ஜெய ஜெய ஜெயஹே என்ன சொல்ல வருதுன்னு. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு படத்துல இருக்கக்கூடிய விமன் கேரக்டர்ஸ் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குதுல்ல, அதாவது பண்புகள் எதுவுமே மாத்தாம ஜஸ்ட் அது ஒரு மேல் கேரக்டரா ஸ்வாப் பண்ண முடிஞ்சதுன்னா அது ப்ரோக்ரசிவ் கிடையாது. இப்போ இந்த ஏஜென்டினா கேரக்டருக்கு பதிலா அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரன் தான் இருக்கான், அவன் ஆரம்பத்துல இருந்தே அப்பாவியான வேலைக்காரன் அப்படின்ற மாதிரி காட்டிட்டு செகண்ட் ஹாஃப்ல ஹீரோயிசம் பண்றான், அவனும் ஒரு ஏஜென்ட் அப்படின்னு காட்டியிருந்தா அந்த சீன்ல அதே ஹைட்டா இருந்திருக்கும், எதுவுமே மாறி இருக்காது. சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நம்பர் 2, செக்ஷுவல் அபியூஸ் ஒரு மானம் தான் முக்கியம். தமிழ் சினிமால பெண்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்து அதிகமா பேசப்படுற டாபிக் என்னன்னா செக்ஷுவல் அபியூஸ். அது மட்டுமா பிரச்சனை? பொண்ணு நம்ம டெய்லி அபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மென்டலி. இதை தாண்டி பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் பேசினாங்க அப்படின்னா அது மானம் தான்ப்பா முக்கியம், பொண்ணு நம்ம சொத்துப்பா அப்படின்னு பகாசுரன், தேவராட்டம்னு முத்தையாவும் மோகன்ஜியும் கிளம்பின படங்கள் தான் அதிகமா இருக்கும். இதை தாண்டி தமிழ் சினிமால பேசின படங்கள் அப்படின்னா மிக குறைவான படங்கள் தான் இருக்கும். விரல் விட்டே நீரலாம். சரி, இப்ப இந்த செக்ஷுவல் அபியூஸ பத்தி பேசவே கூடாதா அப்படின்னா கண்டிப்பா பேசணுங்க. போன வாரம் ஜார்க்கண்ட், இந்த வாரம் பாண்டிச்சேரினா இன்னுமே பேசப்படணும். பட் இங்க பிரச்சனையே என்னன்னா, நம்ம கண்ணகி படத்தோட டைரக்டர் சொன்ன மாதிரி ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி பண்றேன் அப்படின்னு யாராவது கிளம்பினாலே ஒரு செக்ஷுவல் அபியூஸ்க்கு உள்ளான பொண்ணு அதுல இருந்து எப்படி மீண்டு வரா, இல்ல அவங்க எல்லாம் எப்படி பழி வாங்கினா, இல்ல இந்த செக்ஷுவல் அபியூஸ் ஆன பொண்ணுக்கு ஹீரோ எப்படி நியாயம் வாங்கி தந்தாரு, இது மாதிரியான கண்டென்ட்லயே அதிகமான படங்கள் வர ஆரம்பிச்சிட்டதால இது ஒரு சேச்சுரேட்டடான கண்டென்ட்டா மாறுது. ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ்ல இது தவிர்த்து பேசப்படாத கண்டென்ட் வேற இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அதுவும் அபியூஸ்ன்றத வலிகள் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணாம அதை டீடைலா விஷுவலைஸ் பண்றோம்னு விஷுவலி ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ற விதத்தை படங்கள்ல குளோரிஃபை பண்ணி காட்டுறது மக்களை ஈஸியா படத்தோட ரிலேட் பண்ண வைக்கிறதுக்கும் ஐயோ அந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிருச்சு அப்படின்னு பரிதாபத்தை தேடிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அந்த கேரக்டர்ஸ் உடைய மோட்டிவ் அது கிடையாதுல்ல ப்ரோ. இன்னும் புரியல, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்ல அப்படின்னா ரீசெண்டா மலையாளத்துல ரிலீஸ் ஆன காதல் தி கோர் படத்தை எடுத்துப்போம். அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம மம்முட்டி சார் ஒரு கேயா நடிச்சிருப்பாப்ல. ஆனா அந்த மொத்த படத்துலயும் பாத்தீங்கன்னா அவர் கேன்னு சொல்றதுக்காக அவருடைய கே பார்ட்னரும் அவரும் சேர்ந்திருக்க மாதிரியோ இல்ல அதை இன்னுமே குளோரிஃபை பண்ணி காட்டணும் அப்படின்னு மம்முட்டி சார் அவருடைய கே பார்ட்னரோட பிசிக்கலாவோ இல்ல வார்த்தைகள் மூலமாவோ கதைச்சிக்கிற மாதிரி ஒரு சீனுமே இருந்திருக்காது. ஆனா படம் பார்க்கும் பொழுது மம்முட்டி சாருடைய வலி என்ன, அவருடைய மனநிலை என்ன அப்படின்றது ஆடியன்ஸ் ஆன நமக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அதாவது என்னன்னா லிஃப்ட்ன்ற படத்துல எப்படி பேய காட்டாமலே நமக்கு பயத்தை கொடுத்தாங்களோ அது போல தாங்க செக்ஷுவல் அபியூஸ் பேசுறோம்னு அதை விஷுவலி டீடைல் பண்ணி காட்டி இப்படி எல்லாம் நடந்துச்சுப்பா அப்படின்னு குளோரிஃபை பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. அந்த வலிகளை கடத்தினாலே போதுமானது. நம்பர் 3, ஹீரோ ஆஸ் அ காப்பான். தமிழ் சினிமால பாகவதர் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே காட்டப்படுற ஒரே ஸ்டீரியோ டைப் என்னன்னா ஹீரோயினுக்கு ஒண்ணுனா காப்பாத்துறதுக்கு ஹீரோ வரணும். இன்னைக்குமே கிளைமேக்ஸ்ல ஹீரோயினை கடத்தி வச்சுட்டு ஹீரோ வந்து காப்பாத்துற கிளைமேக்ஸ் தான் எல்லாருமே பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு வரக்கூடிய கண்டென்ட் பேஸ்ட் மூவிலையுமே கூட இந்த ஸ்டீரியோ டைப் காட்டப்படாமல் காட்டப்படுது, நமக்குள்ள திணிக்கப்படாமல் திணிக்கப்படுது. இதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிரபு சாலமனுடைய டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன செம்பி படத்தை எடுத்துக்கலாம். இந்த படத்துல சில்ட்ரன்ஸுக்கு எதிரான செக்ஷுவல் அபியூஸ் போக்சோ ஆக்ட பத்தி பேசியிருப்பாங்க. கண்டிப்பா பேசப்பட வேண்டிய ஒரு டாபிக் தான். பட் இங்க பிரச்சனையே என்னன்னா அந்த படத்துல தன்னோட பாட்டி கூட வளர்ந்துட்டு வர ஒரு 10 வயசு பொண்ணை ரேப் பண்ணிடுவாங்க. சோ அதுக்கான நியாயத்தை எப்படி வாங்குறாங்கன்றதுதான் கதை. இந்த படத்துல அஸ்வின் நடிச்சிருப்பாப்ல. அவர் தான் அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி நியாயம் வாங்கி கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா அந்த அஸ்வினுடைய கேரக்டர் எப்படி எழுதப்பட்டிருக்கும்னா ஒரு கடவுள்ன்ற மாதிரி லைக் கிளைமேக்ஸ்ல அவங்களுக்கு எல்லாம் நியாயம் வாங்கி கொடுத்துட்டு அவர் அப்படியே மறைஞ்சு போற மாதிரி இருக்கும் கிளைமேக்ஸ். அதாவது பாதிக்கப்பட்ட பெண் கதாபாத்திரத்தை காப்பாத்த வர கடவுள் ஹீரோ, காப்பாத்த வர ஒரு கடவுளாவே இருந்தாலும் அவர் ஹீரோவா தான் இருக்க முடியும். அப்பதான் ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு நடந்த அநியாயத்துக்கு தீர்ப்பு சொல்வார்ல ஒரு ஜட்ஜ், அவருமே ஒரு மேல் கேரக்டரா தான் காட்டியிருப்பாங்க. சோ ஆடியன்ஸ் உடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா அவங்களை காப்பாத்த எந்த ரூபத்திலேயாவது ஹீரோ தான் வரணும்ன்றது தான் ரெஜிஸ்டர் ஆகும். பட் இந்த கிளைமேக்ஸை எப்படி முடிச்சிருக்கலாம்னா அந்த பொண்ணை காப்பாத்த கடவுளே வந்தாலும் கடைசியில தீர்ப்பு சொல்றது ஒரு விமன் கேரக்டர் அப்படின்ற மாதிரி எழுதி இருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இது என்னோட ஒப்பீனியன் தாப்பா. கடவுளே வந்தாலும் முடிவு நாங்க தான் எடுப்போம்ன்றது. ஆக்சுவலி விமன் கேரக்டர்ஸை காப்பாத்துறதுக்கு ஹீரோலாம் வரணும்ன்றது அவசியம் கிடையாதுப்பா. அவங்கள காப்பாத்திக்க அவங்களுக்கே தெரியும். சோ இந்த 3 கேட்டகரியில தான் விமன் கேரக்டர்ஸ் நமக்கு தமிழ் படங்கள்ல காட்டப்பட்டுட்டு வரதால ஹீரோயினுக்கு ஒண்ணுனா ஹீரோ தாம்பா வரணும் அப்படின்ற தாட்ஸ் ஆடியன்ஸ் மத்தியில பதியுது. இப்போ இதே கான்செப்ட ஷட்டிலா கமர்ஷியல் படங்கள்ல காட்டும் பொழுது அதை நாங்க ரசிக்கிறோம். ஒரு பொண்ணை காப்பாத்த அல்பா மேல் தாண்டா வரணும், அவனுக்கு கீழே தான் எல்லாமே அப்படின்னு கொஞ்சம் ரகடா காட்டினா பொங்குறோம். ஆமாங்க, யோசிச்சு பாருங்களேன். கான்செப்ட் ஒண்ணுதான், ஆனா அந்த காட்டின விதம் இருக்குல்ல அங்கதான் டிஃபரன்ஸே வருது. இப்ப நீங்க கேட்கலாம் ப்ரோ நீ சொன்ன கேட்டகரியில தான் எல்லா தமிழ் படங்கள்லயும் விமன் கேரக்டர்ஸ் காட்டுறாங்களா அப்படின்னா கிடையாதுங்க. இது பொதுவான தமிழ் படங்கள்ல காட்டப்படுற விதம் தான். பட் ஒரு சில நல்ல தமிழ் படங்களும் கூட இருக்குது. அண்ட் இன்னொரு டவுட்டுமே கூட வரும், ஏன் ப்ரோ நீ இத அனிமல் ரோஸ்ட்லயே பேசியிருக்கலாமே அப்படின்னு. நான் ஜஸ்ட் அனிமல் படத்துல ஃபன்னியா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ ஃபன்னியா கலாச்சி போட்டதுதான் அந்த ரோஸ்ட் வீடியோ. பட் இப்ப நீங்க பேசணும்னு கேட்டதால நான் பேசியிருக்கேன். சோ இந்த டாபிக்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நம்ம சேனல் 200k சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகுது. சோ அதுக்கு Q&A வீடியோ போடலாம்னு இருக்கேன். அந்த क्वेश्चंस எல்லாம் நான் எங்க கேட்பேன் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான். சோ நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா கீழே பாருங்களேன், ஒரு சில லிங்க் எல்லாம் சும்மாவே கிடக்கும், போற போக்குல அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்புறம் क्वेश्चंस நான் கேட்கும் பொழுது என்கிட்ட என்னெல்லாம் கேட்க விரும்புறீங்களோ அதெல்லாம் அங்க அனுப்புங்க, நான் வீடியோவில் பதில் சொல்கிறேன் டோலர்களே. அப்புறம் என்னப்பா இன்னொரு வீடியோல மீட் பண்ணிக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா அது நிறைய படம் அப்படிதான். நம்ம ஒரு இங்கிலீஷ் படமே எடுத்துக்கலாம். இங்கிலீஷ் படத்துல
சூப்பர் ஹீரோஸ்னாலே சூப்பர்மேன், பேட்மேன், அயன்மேன் ஏதோ ஒரு பிரச்சனையில பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹீரோயினை காப்பாத்துற ஒரு இதாக தான் இருக்கும். அது எல்லா படத்துலயும் வருது. இங்கிலீஷ் படமும் அப்படிதான், தமிழ் படமும் அப்படிதான். ஆனா இதுல வந்து இந்த காலத்துல வந்து பெண்ணை அடக்கி தான் வைக்கணும்காக எடுத்த படம் தான் அந்த அனிமல். அதுதான் தப்புன்னு சொல்றோம். ஆமா. ஆனா அவங்க சொல்லும்போது இந்த எட்டி உதைக்கிற சீன் அந்த மாதிரிலாம் வரும்போது கை தட்டுறாங்கன்னு கேட்கும்போது உண்மையிலே என்னடா இப்படி இருக்கு, அது நம்ம ஊர்ல இப்படி பண்றாங்கன்னும் போது அட எப்படி ஜெனரேஷன் போயிட்டு இருக்குடா ஆமா, அப்படின்ற இதே ஒண்ணும் இல்ல. இது தமிழ் படத்திலேயே வேற மாதிரி ஏதாவது ஒண்ணு வச்சிருந்தாலே அப்படி சண்டைக்கு வருவாங்க. இது ஹிந்தி படம்னால அதை ஏத்துக்கிட்டாங்க எப்படின்னு தெரியல. எப்பா போக இன்னும் இல்ல எப்படி அதான் இருக்குன்னு சொல்றேன்ல, எல்லாரும் முன்னோக்கி போகாம எல்லாம் பின்னோக்கி தெரியல. ஆமா, போயிடுவாங்க. பின்னாடி ஆமா, அந்த பின்னாடி சுதந்திர எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி எல்லா அப்படி மாதிரி போயிட்டு இருக்காங்க. இதே மாதிரி அடக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. லைஃபே மாறிடும் எல்லாருக்கும். ஆமா ஆமா ஆமா. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் bye. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். பழைய வீடியோ இப்போ எறும்பு முருகேசன் தானே எடுக்க சொன்னேன் மென்டலு. மறந்துட்டேன்.